சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கத்தா. நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும். போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா. காட்டுவாடியில் கிராஸ் ஆண் குதிரை. ஏற்கனவே 2 வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த குதிரையை வாங்கிறதுக்காக என் சேனலில் பார்த்துட்டு காரைக்கால்லேருந்து ஒரு தம்பி வந்திருக்காரு. இந்த குதிரையை வாங்க வந்த தம்பி இவர் தான். அதுக்காகத்தான் மறுபடியும் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு பேசுகிறேன். இந்த குதிரையை ஏற்கனவே சேனலில் போட்டிருந்தேன். என் சேனலில் பார்த்துட்டு காரைக்கால்லேருந்து ஒரு தம்பி வந்திருக்காரு வாங்கிறதுக்கு. இப்போ அதை நைட்டு சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்பி விடிகாலையில் தான் வந்தார். பாவம் குதிரை பார்க்க தருமபுரி மாவட்டம் வந்திருக்காரு. வந்தவரை நான் கூட்டிகிட்டு வந்து குதிரையை காமிச்சிட்ருக்கேன். அந்த தம்பியை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தம்பி வா தம்பி, உன் பேர் என்ன? முகமது அஷ்ரஃப் அலி. சத்தமாக சொல்லு. முகமது அஷ்ரஃப் அலி. முகமது அஷ்ரஃப் அலி. அஷ்ரஃப் அலி. என்ன ஊர்? காரைக்கால். அங்கே பா சொல்லு. காரைக்கால். காரைக்கால். என்ன பண்ணுற குதிரையை வச்சுன்னு இதுக்கு முன்னே என்ன பிஸ்னஸ்? குதிரை ஓட்டுறது. பீச் இல்லையா? எங்கே? காரைக்கால் பீச்சில். காரைக்கால் பீச்சில். காரைக்கால் பீச்சில் தம்பி குதிரை ஓட்டுறா. அப்படியே குழந்தைங்களுக்கு சவாரி பண்ணுறது. என் சேனலில் அந்த குதிரையை பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இப்போ அங்கேருந்து பார்க்கறதுக்காகவே வந்திருக்கா. அப்படி அவருக்கு அது விலை கட்டுப்படி ஆகி மனசு பிடிச்சதுன்னா வாங்கிட்டு போவார். அதை பார்க்க வந்திருக்காரு. பார்க்கட்டும், போய் பார்த்து தம்பி. அதை போட்டுக்கலாம். அதை அப்படி தான் போடுவாங்க. அப்படியே போடுங்க. கொஞ்சம் பட்டா மக்கள் பண்ணணும். பார்த்து போடு. திமிரு பண்ண அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பயப்படாமல் போடு. குதிரை நினச்சிட்டு போடு. இதை பற்றி நம்மளுக்கு அனுபவம். அதை அவன் பார்த்துக்குவான். அதுலேயே ஊடுறாங்கல்ல. எடுத்து சொல்கிறியா? ஆமாம். எப்படி ஏற்பட்ட இருக்கிறத நான் பிடிச்சிருவேன். இது நம்மளுக்கு பழக்க வழக்கம் இல்லை. ஏய் அமைதியாரு. பீச்சில், காரைக்கால் பீச்சில் சின்ன குழந்தைங்களை வச்சு சவாரி பண்ணி 10 சம்பாதிக்கிறது தான் அவருடைய பொழப்பு. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவணுங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலே வந்திருக்காங்க. ஏதோ முன்ன பின்ன விலை பேசி பார்த்து வாங்கி கொடுத்து அவங்க போய் அதை வச்சு பிழைக்கணும். பிழைச்சாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அத்தனை புகழும் கடவுளுக்கு தான். போய் பார்த்துட்ருக்காங்க. வெள்ளை கட்டுப்படி ஆச்சுன்னா அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி கொடுத்துருவேன். கட் பண்ணு. இல்லை ஆஹா குட்டி தானே, வேற உள்ளே எழுதுனுக்கும். தம்பி அங்கே போகாத, இப்படியே சுற்றணும். ஏய் வர தெரிக்கும் அப்படி சரியா ஒரு ஆள்கிட்ட பழகிட்டாவே அது அவங்க இதுக்கு தான் விடுமே. ட்ரைனிங் கொடுக்கணும். இன்னும் ட்ரைனிங்கே இல்லை. ஏய் மெதுவா அதெல்லாம் ஓட்டுவோம் ஐயா. கல் ஃபுல்லாக கொத்தும். லாடம் போடல. எப்படி அடிச்சாலும் சரி இந்த ரவுண்டுக்குள்ளே தான் அடிக்கும். அது அவுத்துக்கினா கூட சரி நேரம் ஓட்டணும் தான் வரும் கரெக்டாக. அது எங்கேயும் போகிற பழக்கமெல்லாம் இல்லை. இரு அப்படியே போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய் நில்டா. அனுபவம் தான். நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுங்க என் மகன். இல்லை அவங்களுக்கு இருக்கும். அவனுக்கு தெரியும் மேலே யார் உட்காந்துக்கிறாங்க. என்ன நம்ம முதலாளி இல்லையான்னு தெரியும் அவனுக்கு.
கிணறுக்கு இருக்கு நான் பார்த்தேன். அங்கே போகாத, திரும்பிக்கோ, அங்கே போகாத, வளைச்சிக்கோ. ஆ நீ குச்சி வேணா, நீ சும்மா அதட்டினவே ஓடும். இல்லை அவங்க வச்சு இப்படி இப்படி இருந்தாலும் ஓடுவாங்க. அப்படியா? ஆமாம் இப்படி ஹை எப்படின்னா இப்படி இப்படின்றான் ஓடுது. ஏர் ஓட்டுறேன்னா இது ஏர் ஓட்டுமா ஓட்ட வர்றது அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அது அத்து பிடிக்கலையா. சாட்டை வேணும்னா அவங்க ஊரில் இருந்துச்சு இருக்குங்களா, சாட்டாய் தேவையில்ல இருக்கு. அவன் தான் அப்படியே நிப்பாட்டு வாங்கிக்கலாம் குச்சியை. கொஞ்சம் அப்படியே இரு. உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய, உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு TN29 யூடியூப் சேனல். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை, நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல். நாட்டு குதிரைகளை காப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும்.